ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கடலை பருப்பு மசாலா, அதாவது நெய் பருப்பு. செம்ம டேஸ்ட்டாக வெரி ஈஸியாக செய்கிறோம், சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ மசாலா கடலை பருப்புக்கு நம்ம 2 மணி நேரம் இந்த கடலையை ஊற வச்சுக்கிறோம். இதை இந்த பாத்திரத்தை மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துங்க. இப்போ நான் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது கையில் ஒட்டக்கூடாது. நல்லா சூப்பராக ஊறி இருக்கு, சரிங்களா? இதுக்கு தேவையானது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன், பூண்டு இது இடித்து சேர்த்துக்க போகிறோம், சரிங்களா? கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பூண்டை நல்லா, சரிங்களா, தூளாக ஆக்கிடக்கூடாது. சும்மா இதே நாட்டு பூண்டாக இருந்தால் தோலோட தட்டி போட்டுக்கலாம். இது மலை பூண்டு, நான் தட்டி எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே, சரிங்களா, தூளாக ஆக்க வேண்டாம், இதே மாதிரி எடுத்துங்க. ஆயிலு நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுங்க, சரிங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிக்கும், பார்த்து எடுத்து போட்டுங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கொதிக்கும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடும், அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்மியாகிடும். ஈரப்பதம் போனது இருக்கும், அப்படியே கம்மியாகிடும். அப்படியே லைட்டாக கடல கலர் மாறும், எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரை வந்தது அப்படியே போயிட்டுங்களா, அவ்வளோதான். அந்த பபுள்ஸ் வந்தது அப்படியே போயிடும். நம்ம கடலை வெந்ததும் பார்த்து எடுத்துக்கணும், சரிங்களா? ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அப்படியே மெல்லமாக அப்படி பரட்டி விடுங்க, சரிங்களா? ரொம்ப அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம், மீடியமாக வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும், கடலை பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் வரணும், சரிங்களா? அந்த பதத்தை எடுத்து காட்டுறோம் பாருங்க. அந்த பபுள்ஸ் வராமல் நல்லா ட்ரை ஆகும், அப்போ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நல்லா கடலை கொஞ்சம் நல்லா கலர் மாறுது, இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும், சரிங்களா? உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லா ஆறுனது மாதிரி இருக்கும், ஒரு டேஸ்ட்டு இருக்கும். அந்த கடலையோட வாசனை சூப்பராக இருக்கும். பொரியணும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். நல்லா கடலையோட கலரு நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம கடலையை எடுத்துக்கிறோம், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துங்க. நான் எடுத்துக்கிட்டேன், எப்படி இருக்கு பாருங்க, இந்த கலர் இருக்கணும், சரிங்களா? நம்ம 2வது ட்ரிப்பு எடுத்து போட்டுக்கிறோம். அப்படியே போட்டுங்க, சரிங்களா? நமக்கு 2 ட்ரிப்பு இருந்தது, அப்படியே கிளறி விடுங்க. கடலையோட ஈரப்பதம் தான் இந்த மாதிரி கொதிக்கும், சரிங்களா? பயப்படாமல் செய்யுங்க. அந்த ஈரப்பதம் போகிற முடியாது, லைட்டாக இப்படி பரட்டி விடுங்க, சரிங்களா? இப்போ நல்லா சூப்பராக லைட்டு ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? போதும். இப்போ நம்ம எடுத்துக்கோம், எல்லாத்தையும் எடுத்துங்க. இந்த கலர் இருக்கணும், பார்த்துங்க, ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும் கலர், சரிங்களா? அப்போ தான் நம்ம அந்த எடுத்து மெல்றப்போ அந்த நெய் பருப்பு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், பார்த்துங்க, இந்த கலர் தான். இப்போ கருவேப்பிலையை பொரித்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த மாதிரி ஆயிலில் லைட்டாக பொரித்து எடுத்துங்க. இப்போ பூண்டையும் பொரித்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி பொரித்து எடுத்துங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நமக்கு தேவையான கலர் எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வறுத்துட்டேன், சரிங்களா? நல்லா இடித்து வச்சிங்க, இடித்து வச்சாதான் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ கடலையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுங்க, கொஞ்சமாக போட்டுங்க.
1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுங்க. சரிங்களா? கொஞ்சமாக போட்டுங்க. சாட்டு மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு. இவ்வளோ தான் இருக்கணும். சரிங்களா? ரொம்ப போட்டுறாதீங்க. தேவையான உப்பு, லைட்டாக உப்பு சேர்த்துங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, நல்லா இந்த மசாலாவை இந்த கடலையோட அப்படியே லைட்டாக விரட்டி விடுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், பொரிச்ச பூண்டு, இந்த பொரிச்ச பூண்டை இதோட போட்டுங்க. நல்லா இப்படி நல்லா போட்டு விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம், கருவேப்பிலையை இதோட போட்டுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, மசாலாக்களில் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பிரட்டி விடுங்க. இந்த பூண்டு வாசனை, கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலை வாசனையும் அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். சரிங்களா? சூப்பராக ஆயிடுச்சு. எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நெய் பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். சரிங்களா? ஃபோட்டோவுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? வேறு லெவலாக இருக்கும் கடலை. இப்போ நான் நெய் பருப்பை இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. அப்படியே கடிக்கிறப்பே மாவு மாவாக அப்படியே கரையுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் எடுத்த மாதிரியே நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடலை, நெய்க்கடலை. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.